சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் ஏற்கனவே அவங்க நிறைய பேர்த்து கொட்டும். இந்த நாளில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து வெயிலை தவிர்த்துட்டு வீட்டிலேயே இருப்பது நல்லது. அந்த டைமில் அப்படி அவங்க என்ன மாதிரி சாப்பாடுன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மற்ற காய்கறிகள், அதாவது நீர் சத்து உள்ள காய்கறிகள், சுரைக்காய், அதை பார்த்தீங்கன்னா அதில் சுரக்காய்க்கு உப்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி காய்கறிகள் நிறையா சாப்பிட்டாங்க அப்படின்னா அவர் உடம்பு நல்ல நிலமாக இருக்கும். அதே போல் இந்த பழ வகைகளை அளவாய் உண்டாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இளநீ சாப்பிடலாம். ஆனால் இளநியில் வந்து தேங்காய் இல்லாமல் வழுக்க, தேங்காய் இருந்துச்சுன்னா அது ஸ்வீட்னஸ் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்னா காய் வாடை இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா உடல் நிலையை நல்லா பாதுகாத்துக்கொள்ளலாம். இது இல்லாமல் ஓஆர்எஸும் அவங்களுக்குன்னு தனியாக இருக்குது. அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்கிற மருத்துவத்தை கேட்டிங்கன்னா அவங்களே அந்த ஓஆர்எஸை எப்படி தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பைபாஸ் பண்ணவங்க, இதய நோய் உள்ளவங்க இப்படிப்பட்ட வெயிலை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்ம சொன்னபடி நிறைய வேர்வை போறதுனால பிளட் வந்து கான்சென்ட்ரேட் ஆகும், ஹீமோ கான்சென்ட்ரேஷன். அதனால தண்ணி நிறைய குடிக்க சொல்றோம். பைபாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு லிமிட்டா தான் தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெயிலை சுத்தமாக அவாய்ட் பண்றது மிக 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 நல்லது.